இந்த சூழ்நிலையில என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? தேவனுடைய வார்த்தை என்னோட என்ன பேசுது? இப்படியெல்லாம் யாரும் இன்னைக்கு வழி நடத்துறது இல்ல. தேவனுடைய வார்த்தைய போய் சொல்றது இல்ல. "எப்பா நீ உன்னை ஆராய்ஞ்சு பாரு. நீ உன்னை உய்த்து ஆராய்ந்து சோதித்து பாருன்னு" வேதம் சொல்லுது. நீ உணர்வடையணும்னு வேதம் சொல்லுது. இதெல்லாம் இன்னைக்கு யாரும் போதிக்கிறது. வியாதியா? போ தலையில எண்ணெய ஊத்து, ஜெபம் பண்ணு, விசுவாசி, அற்புதம். எப்படி போயிருச்சு? நீ உன்னுடைய நிலைமைய யோசித்து பாருப்பா. நீ மனம் திரும்பு. தேவன் எதுக்கு அனுமதிச்சுட்டான்னு தெரியல. நீ ஆண்டவரிடத்துல கேளு. ஜெபம் பண்ணு. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில இன்னைக்கு யாரும் வழி நடத்துறத விட்டுட்டு அற்புதத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் நீங்க நீங்க பார்த்திருக்கலாம். போனவொடனே ஜெபம் பண்ணு. ஒருவேளை அவனுடைய காலகட்டம் இல்ல அந்த அம்மாவோட காலகட்டம் முடியக்கூடிய இதா இருக்கலாம். அது உடனே ஜெபம் பண்ணு. 80 வயசு 85 வயசு இருக்கும். ஜெபம் பண்ணு, அற்புதம் நடக்கும். விசுவாசி. அந்த அம்மாவுக்கு வாழணும்னு ஆசை இருக்கலாம் 85 வயசுல. விசுவாசி, அற்புதம் நடக்கும். நீ விசுவாசிக்கலைன்னா